Hi friends, welcome back to Mama's Baby. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்களோட ஆனிவர்சரி. ஓகே, ஸோ அதனால பேபி மாக்கு வந்து ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுப்போம். கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாச்சு, நிறைய போயிடுச்சு ஆண்டவர்களால. ஸோ சர்ப்ரைஸ் கொடுப்போம் அப்படின்றதுனால நானும் பாப்பாவும் பிளான் பண்ணோம். நானும் பாப்பாவும் இப்போ வெளில வந்துருந்தோம். ஆக்சுவலி எங்களுக்கு வந்து இப்போ பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓஎம்ஆர் சைடு ஒர்க் இருக்கு, நம்ம வீடை பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ போயிட்டு நம்மளோட ஓன் வீட்டில் நம்ம புக் பண்ண வீடு இன்னைக்கு தான் காட்டுறாங்க. ஸோ அந்த வீட்டில் நம்ம கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாப்பா பிளான் பண்ணிச்சு. சரி ஓகே, அதே மாதிரி பிளான் பண்ணி வாங்குவோம் அப்படின்ட்டு நானும் பாப்பாவும் வந்த இடத்துல அப்படியே பிரேக் அடிச்சு கேக் வாங்கிட்டு இருக்கோம். கேக் வாங்கிட்டு பேபிமாக்கு தெரியாம வீட்டுக்குள்ள போய் வீட்டை பார்க்கும்போது அப்படியே கேக் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்ல ஒழிச்சு வைப்போம். இங்கே இந்த பாக்ஸ்ல போட்டு ஒழிச்சு வச்சிடலாமா? இந்த பாக்ஸ்ல அதெல்லாம் பத்தாது, போகாதா? கொஞ்சம் ஷேக் ஆகாம இருக்கும்ல, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது விஷயம். ஓகே, பேபிமாக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ் கொடுப்போம் நம்ம. நீங்களும் எங்கள் கூட அப்படியே சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. உள்ளுக்குள்ள நிறைய சாக்லேட்லாம் வச்சு நிறைய அப்படியே டெக்கரேட்லாம் பண்ணார் அவர் நம்ம சப்ஸ்கிரைபர், அவங்க ஃபேமிலியே. ஸோ அதனால டெக்கரேட்லாம் பண்ணியிருக்காங்க. நானே இப்போ அங்கே போய் தான் பார்க்கணும், நான் கவனிக்கவே இல்லை ஆக்சுவலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த இடத்த பார்த்துட்டையும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு நமக்கு வீடு பார்க்கறதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, காட்டுறாங்க. எங்களோட வீடு இது வரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் மற்றவங்க பிளாக், மற்ற வீடு அதெல்லாம் தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம ஓன் ஹவுஸில் நம்ம காலடி எடுத்து வைக்க போகிறோம். இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு அவங்க வந்து இந்த என்ன சொல்கிறது, நல்ல நாள் தை மாதம் பார்த்து தானே அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. அதில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக மட்டும்தான் நம்ம வெயிட்டிங். ஃப்ரெண்ட்ஸ், நான் அழகாக இங்கே ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து போஸ்ட்லாம் கொடுத்துன்னு இருந்தேன். இதுக்கு என்னமோ நான் கீழே எதையோ பொறுக்கி தெரியுற மாதிரி வீடியோ ஃபோட்டோ எடுத்துருக்கேன். அடுத்த போஸ்ட் இதான் போஸ். எஸ், ஓகே, இந்த போஸ் ரியாலிட்டி பார்ப்போம். வீடியோ வாங்க எடுங்க. போஸ்ட் 2. ஏய் நம்ம வேற கேக் வாங்கி வந்து விரும்பல. எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சிட்டீங்க. இங்க பாருடா, ஒழுங்காயிடு பாப்பா. அப்படி இல்லப்பா, இப்படி காலைங்க பாரு, அவன் நடக்கிற மாதிரி நிக்கிறான்னு அடிச்சிடான். அப்படியே நடந்து போ. ஓகே, சரி கூப்பிட்டாங்க போ. தான் கட் பண்ணலாம்னு நினச்சி வாங்கிட்டு வந்தோம். எக்ஸ்பெக்ட் பண்ணாத சர்ப்ரைஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது பயங்கரமான சர்ப்ரைஸ். இது அவர் சரவணன் வந்து ஆனிவர்சரி அப்படின்னு ஒன்று அவங்க வந்து எல்லா அர்பன் ரைஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் சேர்ந்து சரவணன் சார் as well as சரவணன் சார் as well as GM அவங்க 2 பேரோட தலைமையிலையும் கேக் கட் பண்ண வச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவரால 2024 எக்ஸலண்ட்டாக போயிட்டு இருக்குது. இன்னும் நல்லா போகணும் ஆண்டவரால. 2 பேரும் போறோம் கிளம்பி போறோம். ஆமா, உள்ள போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடு பார்க்கிறதுக்கு பயங்கர எக்ஸைட்மென்ட்டா இருக்கு. ஆனா பட் ஸ்கொயர் ஃபீட் கம்மியா பண்ணிட்டோம். ஏன்னா கொஞ்சம் டென்ஷன் பண்ணிட்டேன். என் மேல தான் தப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் நாங்க 15 லட்சம் ரெடி பண்ற மாதிரி இருந்தது 1 இயர்ல. ஸோ அதனால அந்த பயம் கொஞ்சம் இருந்தது எனக்கு. எதுக்கு தேவை நம்ம பண்ற செலவுக்கு, அது செலவு கட்டுப்படுத்துறதா இல்ல என்ன பண்றதுன்னு ஒன்னும் ஐடியா இல்லாம பண்ணிட்டேன். பட் இப்ப பாக்கும்போது ஆண்டவரனால சட்டன் முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு டவுட், பாப்போம். கார் இங்க நிப்பாட்டிட்டு அங்க வரைக்கும் நடந்து போறோம் இல்ல? இ பிளாக் வரைக்கும் போகும். இங்க யாரா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ங்க யாராவது இருந்தா அவங்க கிட்ட கொஞ்சம் நம்பர் வாங்கிக்கிறோம். ஆமா, இப்ப இருந்தே
ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்கீங்க? கீழே பார்க்கிங், பேஸ்மெண்ட் பார்க்கிங் வந்திருக்கீங்களா? இது பேஸ்மெண்ட் பார்க்கிங். இந்த பேஸ்மெண்ட் பார்க்கிங் எதுக்கு நான் இப்ப வந்தேன் அப்படின்னா, நம்ம தண்ணி எப்படி போகும், தண்ணி எல்லாம் ஒருவேளை மழை பெஞ்சுதா, இங்க பெஞ்சு தண்ணி நின்னுதா இல்லையான்னு பார்த்தோம். இந்த தண்ணி போகிறதுக்கு இடம் நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ அடிச்சது இல்லை புயல், அங்கே இங்கே எங்கேனாச்சும் தண்ணி இருக்குதா நம்ம ஏரியாவில் அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். நிறைய பேரை கேட்டதுக்கு நம்ம ரெவல்யூஷன் ஒன்றை பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, தண்ணியை நிற்கல, ஒன்றும் இதுவும் இல்லை அப்படின்னாங்க. அப்போவே சொல்லிட்டாங்க. ஏன்னா மழை பெஞ்சு கொஞ்சம் டவுன் ஆச்சு பார்த்தீங்களா, அப்போ நாங்களே வந்து பார்க்கலாம், செக் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவுக்கு வந்தோம். அப்புறம் கூப்பிட்டு பேசுனதுக்கு அதெல்லாம் தண்ணியெலாம் எதுவும் நிற்கல சார் அப்படின்னாங்க. அதனால் கம்மனு விட்டோம் நாங்கள். இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி எங்கனாச்சும் நின்ன வடு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் சார் வந்து காசு செக் பண்ணலான்னு வந்திருக்காரு. தண்ணி வடு தெரியுதா அப்படின்ட்டு புக் பண்ணிருக்காரு. நம்ம ஏன்னா லட்சக்கணக்கில் இது ஒண்ணு சார், இது இயற்கை, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு வைங்களேன். நம்ம ஏரியாவில் வரல அப்படின்னா சந்தோஷம். அவங்க பணம் போட்டு வாங்குறது தண்ணி நிற்குதா இல்லையான்றது ஒரு பார்த்துருந்தது. ஆமாம், அவருக்கு சொன்னோம். சரி, அதனால தான் வந்து எனக்கு வந்து எப்பவுமே ஃபோனில் பேசுகிறோம், நேர்லேயே வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு கூட்டத்தை காமிச்சிருக்கேன். இல்லை தண்ணி போகிறதுக்கு நிறைய இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் ஆப்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கோம்னா, எல்லா ஓஎம்ஆர் பிளாட்டும் பார்த்தீங்கன்னா ரோட் லெவல்லே கட்டியிருப்பாங்க. நம்ம ரோட் லெவல் வந்து 12 ஃபீட் ஹைட்டு ஏற்றி தான் கட்டியிருப்போம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, நம்ம ரேம்ப் எல்லா சைட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்டர் போகிறதுக்காக ஒரு அவுட்லெட்டை வச்சுட்டு அந்த மோட்டர் வந்து கண்டினியூட்டாக வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அதுவும் நான் காமிக்கிறேன். ஸோ இதெல்லாமே நாங்கள் பண்ணி வச்சுருந்தோம்னா தண்ணி எதுவும் நிற்கல. ஸோ மெயின்டெனன்ஸும் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டேவும் அன்றைக்கி ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணாங்க. பவரும் போடும் ஃபுல்லாகவே ஆப்ரேஷன் எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் கிராஸ் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா இதை கிராஸ் செக் பண்ண மாதிரி அதையும் நீங்கள் வந்து கஷ்டம். நாங்கள் மழை பெஞ்ச டைம்லேயே அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் இங்கே வரும்போது அப்படியே ஒரு இது பண்ணிட்டு பேசிட்டு தான் போனோம். செடி வச்சு தண்ணி ஊற்றலாம்ப்பா. இடத்தாவது போய் பண்ண வாங்குறேன் நீனு. நம்ம இடம்டா, ஸ்கொயர் ஃபீட்ல இருக்குது. ஆமா, நம்ம இடம் தான் இது. எதான் ஏசி வென்ட் வைக்கிறது, ஏசி லட்ஜ். ஏசி லட்ஜ். அப்ப இது என்னது? இது கிச்சனா பெட்ரூம்? கிச்சன். இன்னும் சாவி வரல ஃப்ரெண்ட்ஸ், அதனால வந்து கிச்சன் இங்க போனா அந்த இங்க இருக்கு பாரு ஓட்டை, அது ஏசிக்கு. அது ஏசி, இது கிச்சன் தான். அவ்வளவு பெரிய கிச்சனாவா? சாவி கொடுங்க தாய்ச்சி வைப்பாங்கன்ற மாதிரி உனக்கு வேலை ஒண்ணுமே ரெடி ஆகல. இன்னுமே தான் இப்ப அவன் ஒன்னா பண்றான். பாப்பா மின்னல் வந்தாச்சு. என்னப்பா உன் சட்டை எல்லாம், உன் சட்டை பின்னாடி நீ திரும்ப அங்கங்க ஓடி போய் சுத்தி பார்த்து சுண்ணாம்பு பண்ணி வச்சுருக்கிற. ஸோ ஆக்சுவலி இதுதான் வந்து லிவிங் ரூம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் லிவிங் ரூம். ஓகேவா? இது பால்கனி. இந்த பால்கனில நின்று பார்த்தா லேக் வியூ, அழகா லேக் வியூ தெரியுது. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஆக்சுவலி வேற. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சவுத் ஃபேசிங்ல கிடைக்குது. ஃபுல்லா கம்ப்ளீட்டா அந்த வியூ. இந்த கிறுக்கு தான் வந்து ஈஸ்ட் ஃபேசிங் ஆர் நார்த் ஃபேசிங், ஈஸ்ட் ஃபேசிங் ஆர் நார்த் ஃபேசிங் இருந்துச்சு. நம்ம ஈஸ்ட் ஃபேசிங்ல வாங்குறோம், அதனால இப்படி பில்டிங் குள்ளார மாட்டிக்கிட்டோம். நான் நார்த் தான் கேட்டேன், அவங்க ஈஸ்ட் ஃபேசிங் அவங்க தான் சொன்னாங்க. சவுத் ஃபேசிங் ஆர் வெஸ்ட் ஃபேசிங் போவோம்பா அப்படின்ட்டு. வெஸ்ட் ஃபேசிங்னாலும் அப்படிதான் மாட்டிருக்கோம். ஆனால் சவுத் ஃபேசிங்னா கம்ப்ளீட்டா அப்படியே சிட்டியே தெரியுது, என்டையர் சிட்டியே தெரியுது. இதெல்லாம் நம்மளால டிராயிங்ல பண்ண முடியல, அதனால எங்களுக்கு ஒன்றும் தெரியல. சரி, ஓகே. இது வந்து ஆக்சுவலி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நாங்கள் பண்ணது. இது கிச்சன். லைட்லாம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. இது வந்து கேஸ்க்கு மீட்டர் வச்சுருக்காங்க. நம்ம வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்க ஸ்விட்ச், ஒரு சின்ன கிச்சன் தான், காம்பாக்ட் கிச்சன். இது மொத்தத்திலே காம்பாக்ட் ஹவுஸ் தான். இது 2 பெட்ரூம் ஹவுஸ் கிச்சன். இது ஒரு பெட்ரூம், இது பெரிய பெட்ரூம். இல்லப்பா, எனக்கு சும்மாதுங்க. இங்க ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோல இருந்து பார்த்தாலும் நமக்கு வந்து லேக் வியூ தெரியுது. இங்க சுத்தி லேக் வியூ தான் நமக்கு பர்ஃபெக்ட்டா. அது மோனா இடம். ஆமா, மௌலி நிக்கிறது மோனா இடம். இந்த மூலையில இடம் முடிச்சு உட்காந்துருக்கிற இடம் மோனா இடம். இது ரெண்டு எங்க 2 பேர்த்து இடம். அடுத்தது நெக்ஸ்ட் பெட்ரூம், மௌலி ரூம். ஆமா, திஸ் இஸ் மௌலி ரூம். இதுதான். ஓகேங்களா? அடுத்ததுதான் நீங்க பயங்கரமானதை பார்க்க போறீங்க.
காக்கோஸ் எஸ் காக்கோஸ். இதுல எது வாஷ்ரூம்னா இதுதான் இது டாய்லெட். இது டாய்லெட். இது குளிக்கிறது. பாத்திங். எங்க அம்மா வந்து பாத்துட்டா டென்ஷன். ரொம்ப சின்னது. இது சோ வேலைக்கு ஆகாது. சோ பிளான் இஸ் சேஞ்ச். இத கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணி பேசாம ரெண்டுக்கு விட்டுட்டு நம்ம வீட்லயே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். என்னடா இல்ல ஒரு ஆசைக்காக ஒரு 3 மாசம் 4 மாசம் வந்து இத கெஸ்ட் ரூமா யூஸ் பண்ணிப்போம். கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிப்போம். இங்க பாரு என்னடா இதுல என்னடா ஆசாசியா வீட வாங்கிட்டு இப்படி மூஞ்ச காட்டுறீங்க. ரெண்டு டைப் இருக்கு फ्रेंड्स. ரெண்டு டிஸ்கம்ஃபர்ட் மாத்துவாங்களான்னு கேளு போ. ரெண்டு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குங்க. டிஸ்கம்ஃபர்ட்ல மொத்தமே டிஸ்கம்ஃபர்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா பிள்ளைங்க காலேஜ் எல்லாமே பயங்கர டிஸ்டன்ஸ் ஆகுது. நம்ம தாம்பரம்னா பாப்பாக்கும் பிரச்சனை கிடையாது, மௌலிக்கும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனா இங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே இஷ்யூ தான். இவனாச்சும் ஆம்பளை பையன் பிரச்சனை கிடையாது, பட் பாப்பாவுக்கு பயங்கர இஷ்யூ. ஸோ அதனால நான் பிளானை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து ஆசை தீர இங்க வந்து கெஸ்ட் ஹவுஸா யூஸ் பண்ணி நம்ம புழங்கிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து சூப்பரா ரெண்ட் விடலாம். இதை வந்து கொஞ்சம் ஃபுல் ஃபர்னிஷ்டா ரெண்ட் விட்டா ஒரு நல்ல ரெண்ட் வரும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதனால பிளானை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா கம்பல்சரி வந்து இது வந்து எப்படி யாரும் நம்ப மாட்டாங்கப்பா. நீ வீடு வாங்கியிருக்கனே நம்ப மாட்டாங்கப்பா. நீ இப்படி சொன்னா யாரும் வீடு வாங்கியிருக்கேனே நம்ப மாட்டாங்க. நான் நம்மளுக்காக தான் நம்ம வீடு வாங்கணும், ரைட்டா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுவே இருக்க முடியாத மாதிரி இருக்கே மௌலி. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா சொல்லணும் அப்படின்னா எங்க பிரிஸ்டிஜ் இஷ்யூக்காக தான் இதை நாங்கள் புக் பண்ணது. பட் அண்டர் ஒன் சக்சஸ். ஐ எம் ஹாப்பி நவ். வாவ், ஹாப்பி ஆனிவர்சரி. கீழே ஒரு கேக் வெட்டல ஊர் முழுக்க. பா பா பா. மௌலினி குரங்கு பாரு எவ்வளவு ஜாலியா விளையாடுனுது. அது ரெண்டு குரங்கும் சண்டை போட்டுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னு வந்து கோச்சிக்கிட்டு அங்க எஸ்கேப் ஆகி ஓடியாந்துருக்குது. எந்த குரங்கு? இங்க நிறைய குரங்கு இப்ப நம்ம காருக்குள்ளேயே இருக்குது. 2-3 குரங்கு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் மதியானம் லஞ்ச் சாப்பிட சாயந்தரம் 6 மணிக்கு வந்திருக்கோம். எஸ் 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 என்ஜாயிங். நல்லா பவு வாங்கி நிக்குது. எனக்கெல்லாம் பவ்வே இல்லப்பா. எனக்கு நீங்க தான் வந்து அங்கெல்லாம் இப்ப அடிச்சுக்கிறீங்க. பட் ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்னை பொறுத்த வரைக்கும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வீடாச்சு, அவள் தான். இதுக்கப்புறம் சொரி நாயை கிளப்பி விட்டேன் நின்று, அவள் தான். சரி சாப்பிட என்ன ஆர்டர் கொடுத்த? நானா கிரீன் சில்லி பாபிக்யூ அண்ட் தென் பிரியாணி. என்ன ஷவர்மா வந்து மெக்சிகன் ஷவர்மா 2. இது காப்பிரைட்ஸ் வராது இந்த சாங்? தெரியலையா? அது யூடியூப் தெரியும். சரி சாப்பிட்டு எங்க போலாம்? போனா சாப்பிட்டு எங்க போலாம்? வீட்டுக்கே போவோம். போனோம்னா எங்க போவோம்? வீட்டுக்கு நீ வீட்டுக்கு போயிட்டு உன்னை தள்ளி விட்டுட்டு நாங்க போறோம். வர்றதுன்னா வா, ஆப்ஷன் தரோம். காலேஜ் போயிட்டு வந்திருப்போம்னா அதேதான்டா. இல்லைன்னா சேம் ஃபீலிங்ஸ். அந்த எக்ஸாம்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸோட போயிருப்பேனா என்ன, நான் ஒருத்தனா 5 பேர் போலாங்க. சேம் ஃபீலிங்ஸ். எங்கேயாச்சும் போய் போனா போய் 1/2 மணி நேரம் டைமுக்கு ஒரு 4 வீண் எடுத்துட்டேன். சரி ஓகே விடுங்க. சரி சாப்பிட்டு எங்க போலான்னு சொல்லுங்க. ஹாப்பியா போலாம். நீ சாப்பிட்டுட்டு ஐயோ இன்னோட சாப்பிட்டு வீட்டுக்கு போனா நல்லா இருக்கும். நான் நேத்தே உன்னை என்ன சொன்னேன், இது நடக்கும்னு எனக்கு தெரியும். போயிருக்கலாம். ஆக்சுவலி நீ பண்ண வேலைக்கு நடுராத்திரி 1 மணி வரைக்கும் தெரியல சுத்த விட்டதுக்கு நேத்தே போயிருக்கலாம்.
நேத்தே சொன்னேன். செலவுதான்ப்பா, எதுவுமே நான் வருமானமா சொல்றது கிடையாது. ஏன்பா கேட்க மாட்டேன்றேன். நான் சொல்றது ஏன்பா கேட்க மாட்டேன்றேன். இதுக்கப்புறமா நான் சொல்றது கேட்டு தொலை. நான் சொல்றது கேட்டதுன்னா நீ உருப்பிடுவ. எங்க போனாலும் ஒரே மாதிரி இதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணின்றது வந்து ரிச் ஃபுட். ஸோ யாரா இருந்தாலும் பாரு, திருப்பி பாரு, மேக்சிமம் எல்லாருமே பிரியாணி தான். அவங்களாம் கடைக்கு வந்தா பிரியாணி சாப்பிட்றவங்க இருப்பாங்க. இந்த வீட்லயும் பிரியாணி செஞ்சீங்க, வீட்டுல கடையில வாங்கி சாப்பிட்டு வீட்டுல கடைக்கு நல்லா இருக்கா? என்னது இது? எதுக்கு ஆயில்? ஆயில் நீ பிரியாணி சொல்லிருக்கியா? என்ன? இதெல்லாம் சொன்னேன். ஒரே ஒரு பிரியாணி தான் சொன்னேன். ஆமா, ஒண்ணுதான் சொன்னேன். இதெல்லாம் இல்லையா? தந்தூரி grill. அது சொல்லியிருக்கேன். சொல்லியிருக்கேன். பாபிக்யூ. நீ கிரீன் சில்லி ஏதாவது கிரீன் சில்லி பாபிக்யூவா? கிரீன் சில்லி பாபிக்யூ. அண்ணா என்னப்பா கிரீன் சில்லியே கிரீனே காணோம், ஃபுல்லாவே ஆஸ் யூஷுவல் நம்ம பாபிக்யூ மாதிரி இருக்குது. டேஸ்ட்ல தான் தெரியுது. டேஸ்ட்ல தெரியுதா? ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா 2 o'clock வந்துட்டோம் நாங்க வீட்டுக்கு. இன்னைக்கு போயிட்டு ஆண்டவர் நல்ல சூப்பரா எங்களோட ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணியாச்சு. புது வீடு எங்க வீடியோ போய் பார்த்தாச்சு. பார்த்துட்டு எங்களோட ஒப்பீனியனும் உங்ககிட்ட நாங்க சொல்லியிருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. as well as உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.